Dear students, plus 2 Maths Chapter 6 Applications of Vector Algebra Vector இயற்கணிதத்தின் பயன்பாடுகள் Exercise 6.8 பயிற்சி 6.8 First sum show that the straight lines R vector equal to 5i plus 7j minus 3k plus s times 4i plus 4j minus 5k and R vector equal to 8i plus 4j plus 5k plus t times 7i plus j plus 3k are coplanar. Find the vector equation of the plane in which they lie. ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் வெக்டர் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைனும் வந்து கோப்ளேனார் ஸ்ட்ரெயிட் லைனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரே தளத்தில் அமையுமா, அப்படி அமைந்தால் அந்த தளத்தினுடைய சமன்பாடு என்னவா இருக்கும் அப்படின்றத தான் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கிற ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன்ஸும் எழுதிக்கலாம். ஆர் வெக்டர் ஈக்குவல் டு 5i ப்ளஸ் 7j மைனஸ் 3k ப்ளஸ் எஸ் டைம்ஸ் 4i ப்ளஸ் 4j மைனஸ் 5k அண்ட் ஆர் வெக்டர் ஈக்குவல் டு 8i ப்ளஸ் 4j ப்ளஸ் 5k ப்ளஸ் t டைம்ஸ் 7i ப்ளஸ் j ப்ளஸ் 3k. இதில் இந்த வெக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஏ வெக்டர் பாயிண்ட் வெக்டர், இது வந்து parallel வெக்டர் பி வெக்டர் அப்படின்னு எழுதிக்கிறோம். அதுதான் இங்கே நான் எழுதியிருக்கேன். ஏ வெக்டர் ஈக்குவல் டு 5i ப்ளஸ் 7j மைனஸ் 3k, பி வெக்டர் ஈக்குவல் டு 4i ப்ளஸ் 4j மைனஸ் 5k. அதே போல் இந்த ஸ்ட்ரெயிட் லைன்லேருந்து இது வந்து நம்ம ஒரு பாயிண்ட் வெக்டர் சி வெக்டர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது வந்து நம்ம டி வெக்டர் parallel வெக்டர் எழுதிக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் கண்டுபிடிக்கணும். அப்போது 8i மைனஸ் 5i வந்து 3i, 4j மைனஸ் 7j வந்து மைனஸ் 3j, 5k minus of minus 3k வந்து 8k அப்படின்னு வந்துடும். If given two lines are coplanar, then the box product of c vector minus a vector b vector d vector equal to 0 அப்படின்னு சொன்னால் போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா c vector பாக்ஸ் ப்ராடக்ட் எடுத்திருக்கேன். c vector minus a vector b vector d vector வந்து c vector minus a vectorோட காம்பனன்ட்ஸ் ஃபஸ்ட் லைன்லேயும் b vectorோட காம்பனன்ட்ஸ் செகண்ட் லைன்லேயும் d vectorோட காம்பனன்ட்ஸ் வந்து தேர்ட் ரோலையும் எழுதியிருக்கேன். எழுதிட்டு இதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு, அதாவது இது எடுத்துகிட்டு ஈக்குவல் டு 0ன்னு சொல்லலாம், இல்லைன்னா டைரெக்டாக ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டுகிட்டே கூட நம்ம வரலாம். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது 3 இன்ட்டு இந்த ரோ காலம் விட்டுட்டு இதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 3s are 12, 1 இன்ட்டு மைனஸ் 5 ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் வரதுனால ப்ளஸ் 5 வந்துடும். இங்கே மைனஸ் அதுக்கு அடுத்தது எடுக்கணும், ஏற்கனவே அங்கே மைனஸ் இருக்குது, அதனால் ப்ளஸ் 3 இன்ட்டு இந்த ரோ இந்த காலம் விட்டுட்டோம்னா 4 3s are 12, 7 5s are 35 மைனஸ் 35, இங்கே ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் வரும், அதனால் ப்ளஸ் 35 ஆகிடும். ப்ளஸ் 8 இன்ட்டு 4 மைனஸ் 28 ஈக்குவல் டு 0. இப்போ 12 ப்ளஸ் 5 வந்து 17, 17 இன்ட்டு 3 51, 3 இன்ட்டு 47 ப்ளஸ் 8 இன்ட்டு மைனஸ் 24 ஈக்குவல் டு 0. 51 ப்ளஸ் 141 மைனஸ் 192 ஈக்குவல் டு 0. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 192 வந்துடும், இது மைனஸ் 192 ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணோம்னா 0 வந்துடும். லெஃப்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் சைடு அப்படின்றதுனால கிவன் ஸ்ட்ரைட் லைன்ஸ் ஆர் கோப்ளேனார் அப்படின்றத சொல்லிடலாம். அதாவது ஒரே தளத்தில் அமையும் நேர்கோடுகள் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ அந்த ஒரு தளத்தில் இருக்கிற அந்த ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைனும் அதுக்குரிய பிளேனோட ஈக்குவேஷனை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் இஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் x1 y மைனஸ் y1 z மைனஸ் z1 b1 b2 b3 d1 d2 d3 அப்படின்னு எழுதிக்கலாம். இல்லைனா x மைனஸ் x2 y மைனஸ் y2 z மைனஸ் z2, அதே போல் b1 b2 b3 d1 d2 d3 நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்கனாலும் அதே சேம் ஈக்குவேஷன் தான் வரும். அதனால் நான் இது மட்டும் எடுத்துக்கிறேன். x மைனஸ் x1 பாயிண்ட் வெக்டர் வந்து ஏ வெக்டர் வந்து 5i ப்ளஸ் 7j மைனஸ் 3kன்னு இருக்குது. அதனால் இங்கே வந்து நமக்கு x1 y1 z1 ஈக்குவல் டு 5 7 மைனஸ் 3. இப்போ நம்ம இது வந்து x மைனஸ் x1 அப்படின்றதுனால x மைனஸ் 5 y மைனஸ் 7 z ப்ளஸ் 3. அதுக்கப்புறம் b1 b2 b3 வந்து 4 4 மைனஸ் 5. ஏன்னா b வெக்டர் வந்து பார்த்திங்கன்னா 4i ப்ளஸ் 4j மைனஸ் 5k. அதே போல் d வெக்டர் பார்த்திங்கன்னா 7i ப்ளஸ் j ப்ளஸ் 3k. அதனால் இதனுடைய காம்பனன்ட்ஸ் எல்லாமே இங்கே எழுதியிருக்கோம். இதை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது x மைனஸ் 5 இன்ட்டு
4 3 சார் 12 மைனஸ் 5 ஏற்கனவே ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்கும், அதனால் ப்ளஸ் 5 மைனஸ் ஒய் மைனஸ் 7 இன்ட்டு இந்த ரோ காலம் விட்டோம்னா 4 3 சார் 12 ப்ளஸ் 35 ப்ளஸ் இசட் ப்ளஸ் 3 இந்த ரோ காலம் விட்டுட்டோம்னா 4 மைனஸ் 28 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 17 முன்னாடி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டு நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தப்பு வராது. 17 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 5 மைனஸ் இங்கே வந்து இது 47, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அதனால் மைனஸ் 47 இன்ட்டு ஒய் மைனஸ் 7, இங்கே வந்து மைனஸ் 24 இன்ட்டு இசட் ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ 17x minus 17 into 5 minus 85 minus 47 into y minus 47y minus into minus plus 47ஐயும் 7ஐயும் multiply பண்ணோம்னா 329 minus 24z minus 72 equal to 0. இப்போ 17x minus 47y minus 24z இந்த நம்பர்ஸை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ப்ளஸ் 172 கிடைக்குது. இந்த 329ம் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இந்த மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு சப்போஸ் பாருங்கள் 85 72 இது வந்து ரெண்டுமே மைனஸில் இருக்குது 7, இது வந்து 157. அதுக்கடுத்தது ப்ளஸில் இருக்கிறது வந்து 329லேருந்து 157 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 172. இதுதான் நமக்கு கிடச்சிருக்கு. இதுதான் அந்த பிளேனோட ஈக்குவேஷன். தேங்க்யூ.